வீடு மற்றும் வாகன கடனுக்கு இந்த மாத தவணையை செலுத்த 60 நாட்கள் அவகாசம் அளித்து இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். விஷ்ணு, சொல்லுங்க, வீடு வாகன கடன் தவணை தொடர்பா ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய அறிவிப்பு குறித்து விரிவா சொல்லுங்க. இப்போ வீட்டுக்கடன், வாகனக்கடன், பயிர்க்கடன், விவசாய கடன் போன்றவற்றிற்கு பல விதங்கள்ல மக்கள் கடன் வாங்கியிருக்காங்க. 1 கோடி ரூபாய்க்கு குறைவாக நீங்க வங்கிகளில் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு 60 நாட்கள் அவகாசம் வழங்கி இந்திய ரிசர்வ் வங்கி இப்போ உத்தரவிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த டிமானிட்டைசேஷன், அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வங்கிகள் தொடர்ந்து வேலைப்பளு அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக வரக்கூடிய செக்ஸ் கூட எங்களால், அதாவது காசோலைகள் கூட எங்களால் முன்னோக்கி எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக இந்த 60 நாட்கள் இந்த 500 1000 ரூபாய் நோட்டுகளை செலுத்த முடியாது, வங்கி தவணைக்காக செலுத்த முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறதன் காரணமாக இந்த ஒரு நடவடிக்கையை இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொண்டிருக்காங்க. இதன்படி 60 நாட்கள், அதாவது நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க கட்டக்கூடிய மாத தவணை, வீட்டுக்கடனா இருக்கட்டும், வாகன கடனா இருக்கட்டும், பயிர்க்கடன், விவசாய கடன் போன்றவற்றிற்கு நீங்க கட்டக்கூடிய மாத தவணையை செலுத்துவதற்கு 60 நாட்கள் இந்த கால அவகாசம் நீட்டிச்சு இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருக்காங்க. கிரெடிட் கார்டு பில்லும் இதுல சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். கிரெடிட் கார்டு பில் பத்தி அவங்க எந்த தெளிவான விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. வங்கி அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசினப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன்ல வராது, நம்ம பொருட்களை கடன்ல வாங்குறோமே தவிர நம்ம வீட்டு கடனோ அல்லது வாகன கடனோ எப்படி ஒரு லாங் டேர்ம்ல கடன் வாங்குறோமோ அந்த மாதிரி ஒரு கடன்ல இது கிரெடிட் கார்டு பில்ஸ் எதுவும் வராது. அதனால கிரெடிட் கார்டு பில்ஸ் இந்த பட்டியலில் வராது. ஸோ நீங்க வங்கிகளில் வாங்கியிருந்தாலும் சரி, என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதிசாரா நிறுவனங்கள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ல இருந்து நீங்க வாங்கியிருந்தாலும் கூட இந்த 60 நாட்கள் அவகாசம் உங்களுக்கு பொருந்தும். ஸோ இப்போ நவம்பர் 1ஆம் தேதியில நீங்க செலுத்தக்கூடிய வீட்டுக்கடன், வாகன கடன் மீதான தவணை அது நவம்பர் 1லிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் செலுத்தக்கூடிய இந்த வீட்டுக்கடன், வாகன கடன், பயிர்க்கடன், விவசாய கடன் போன்ற தவணைகள், மாத தவணைகள் 1 கோடி ரூபாய்க்கு குறைவா நீங்க வங்கி கடன்ல இல்ல என்பிஎஃப்சியில் வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு 60 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. அதற்கான சுற்றறிக்கையை இந்திய ரிசர்வ் வங்கி சற்று முன் வெளியிட்டிருக்கிறது. அல்தாஃப். விஷ்ணுராஜ், இது தவிர வீட்டு உபயோகப் பொருட்கள், அதிக தொகையிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கியிருப்பாங்க, அதுக்கான கடனுக்கு ஏதேனும் காலக்கெடு நீட்டிச்சிருக்காங்களா? இது குறித்த தகவல் இருக்கா விஷ்ணுராஜ்? இல்ல, வீட்டு உபயோகப் பொருட்கள், அதாவது என்பிஎஃப்சி, அதுவும் உங்களுக்கு கணக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் 12 மாதங்கள் அப்படிங்கிற ஒரு வகையில தான் இந்த கடன்கள் எல்லாமே இருக்கும். அது என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ உதாரணத்திற்கு ஒரு வங்கி சாரா நிதி நிறுவனத்தின் அடிப்படை அந்த நிறுவனங்களிடம் தான் நம்ம இந்த வீட்டு சம்பந்தமான ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ அதை வாங்கும் பொழுது நம்ம எப்படி ஒரு நிறுவனத்திட்ட கடன் வாங்குறோமோ அவங்க தான் என்பிஎஃப்சிஸ்ன்னு சொல்லப்படுறது. ஸோ அந்த கடனையும் திருப்பி செலுத்துவதற்கு என்பிஎஃப்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின்படி பார்க்கும் பொழுது நீங்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மாதிரியான பொருட்களை என்பிஎஃப்சிஸ், அதாவது நீங்க டியூ போட்டு அந்த பொருட்களை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை செலுத்துவதற்கும் அந்த தவணையை செலுத்துவதற்கும் உங்களுக்கு அந்த 60 நாட்கள் அவகாசம் பொருந்தும். இது இந்திய ரிசர்வ் வங்கி அந்த என்பிஎஃப்சி அப்படின்னு அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாம் இதை புரிஞ்சுக்க முடியுது. அல்தாஃப்.